வாதாபி வெற்றி கொண்ட சேனாதிபதி வீரவல்லவர் விஜயாலய சோழ மன்னர் தேவநாயகா, நீ உடனே மன்னரை கைது செய். அம்மனை கைப்பற்று. முடியுமானால் இந்த வாளுக்கு பதில் சொல்லுங்கள். வாழ் விழிகளில் இருக்கும் போது கையில் எதற்கு இளவரசி? அந்த வாழ் கொண்டு தாக்கினால் ஆளி, தேர், புரவி, ஆட்பெரும்படை அத்தனையும் சரணாகதி அடையாதா? மதிகெட்டவர்களே, கனவு காணாதீர்கள். கனவு நனவாகிவிட்டது. காரியம் முடிந்து விட்டது. கோட்டையிலே புலிக்கொடி பிறக்கிறது. எல்லாம் இந்த துணை தளபதி கருணாகரன் தோல் வலிமையால் நடந்தது. ஓ, நீதானா அது? ஏன் நினைவில்லையா மகாதேவி? மணக்கோலத்தில் வாருங்கள் எங்கள் சோழ நாட்டுக்கு என அழைத்தது மனதுக்கு வரவில்லையா?
அடிமை கோலத்தில் அழைத்து போக வந்து விட்டதால் அது அடியோடு மறந்து விட்டதா? பைத்தியக்காரா, என் பிணம் கூட சோழ நாட்டு எல்லைக்கு வராது. அடிடே, பிணமாக நீங்கள் மாறினால் மனமாக பெண் கிடைக்காதே எனக்கு. மண்ணாக போகிறது உன் எண்ணம். என் உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரையில் அது நடக்காது. கோட்டை சரிந்தது, கொத்தளம் இடிந்தது, கொடி சாய்ந்தது, கொற்றவன் கைதியானான். உங்கள் சாளுக்கிய நாடே சபக்காடாகிவிட்டது. அத்தனையும் நடந்த பின்பு ஆர்ப்பரித்து பயனல்ல இளவரசி. பார்ப்போம், எடுவாளை. வெற்றி தோல்வியை அதிலே முடிவு கட்டுவோம். மலர் கேட்பார்கள் மாதர்கள், வாங்கி தருவார்கள் ஆடவர்கள். வாழெடுக்க சொல்லுகிறீர்கள் நீங்கள். என் வீரம் பழுதுபட்டதல்ல மகாதேவி. வேதநாயகா, மெச்சினேன் உன் வீரத்தை. சரி, நீ போகலாம். தந்தை அப்பாவி, மகள் அகம்பாவி. கோலமாறியும் குணமாறவில்லை. தானாக பழுக்கும் காய்களும் உண்டு, தடியால் அடித்தால் பழுப்பதும் உண்டு. இந்த காய் கனியாது. அணிய வைப்பான் கருணாகரன். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும். மகாதேவின் இதயத்தை அவள் இதயம் தான் மாற்ற முடியும். கர்வம் பிடித்தவளை கருணாகரன் ஒன்றை செய்ய மாட்டான், செய்ய நினைத்ததை விட மாட்டான். என் வீரத்தின் மீது ஆணை, எப்படியும் உன்னை அடைந்தே தீருவேன். என் மானத்தின் மீது ஆணை, என் இறுதி மூச்சு இருக்கும் வரையில் உனக்கு நான் பணிய மாட்டேன். பார்க்கலாம், வெற்றி பெறுவது நானா நீயா? கொண்டு செல்லுங்கள் அவரை. பங்கட்ட மறுத்தார்கள், கண்ணியக்குறைவாக பேசினார்கள், எல்லையோர கிராமங்களை அபகரித்தார்கள், ஏனென்று கேட்டவரை கொண்டார்கள், தூது வந்தவரை துன்புறுத்தினார்கள், சோழ மண்டலத்தையே கேலி செய்தார்கள். இத்தனையும் செய்தவர்கள் இங்கே நிற்பவர்கள் சாளுக்கிய மன்னர் ராஜேந்திர பூபதி, அவரது குமாரி மகாதேவி. குற்றச்சாட்டுகள் அத்தனை உண்மைதானே? அதிகாரம் உள்ளவர்கள் உண்மை என்றால் உண்மை, இல்லை என்றால் இல்லை. கப்பங்கட்ட மறுத்த காரணம் இல்லாமை, இயலாமை. கண்ணியமின்றி பதில் சொன்னது. கேள்வி கண்ணியம் என்று இருந்ததால் தூது வந்த வீரர்களை துன்மார்க்கர் என இகழ்ந்தது. வீரர்கள் காளைகளாக மாறி கன்னியர்களை பசுக்களாக நினைத்ததால். சோழ நாட்டு வீரர்கள் துளி கூட களங்கம் இல்லாதவர்கள். அந்நிய பெண்களை அன்னையாக வணங்குவார்கள், அவமதிக்க மாட்டார்கள். அதை நீங்களா சொல்கிறீர்கள்? குறை கண்டால் எடுத்து கூற அரசவி இருக்கிறது, குற்றம் என்றால் தீர்ப்பு வழங்க கொற்றவர் இருக்கிறார். நீங்கள் யார் தண்டனை அளிப்பதற்கு? தாயின் மானத்தை காத்து தீர வேண்டிய பிள்ளைகள். எங்கள் தாயின் மானத்திற்காகத்தான் நாங்களும் களம் புகுந்தோம். களம் புகுந்தீர்கள் கட்டுப்பாடு அறியாமல். என்ன குறை கண்டீர்கள் எங்கள் போர் முறையில்? முற்றுகையின் போது முன்னறிவிப்பின்றி தாக்குவது எந்த முறை சேர்ந்தது? உங்கள் வீரர்கள் எங்கள் துணை தளபதியின் கூடாரத்திற்கு தீ வைத்தது எந்த போர் முறையைச் சேர்ந்ததோ அந்த முறையைச் சேர்ந்ததுதான் இதுவும். மறைந்து தாக்கும் கோழைத்தனத்தை மறைந்தும் நினைப்பதில்லை சாளுக்கிய வீரர்கள். குஞ்சு குருடானாலும் கோழிக்கு பிள்ளைதானே. ஆம், கேளுங்கள். தூண்டியது சோழ நாடுதான். தோள் தட்டினார் துணை தளபதி. ஆண்டி ஆக்குவேன் அரசனை என்றார், அடைந்து தீர்வேன் உன்னை என்றார். அங்கும் இங்கும் கலகம் மூட்டினார், அமர்க்களத்தில் முறையின்றி நடந்தார். மடத்தனமான பேச்சு. நஷ்டத்திற்கு ஈடு கொடுக்க பயந்து கேடு சொல்லுகிறாள் நம் மீது. நாடே பறிபோன பின் ஈடு கொடுக்க என்ன இருக்கிறது? எங்களுக்கு ஏற்பட்ட சேதம்தான் உங்கள் சேதத்திற்கு ஈடு. நீங்கள் அடிமைகள். உங்கள் சேதத்தை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? கவலை இல்லாத சூராதி சூரர்கள். தீர்ப்பு கூறாமல் வழக்கை ஏன் நடத்துகிறீர்கள்?
நடிப்பு திறமையை வெளிப்படுத்தவா? அடக்கி பேசு. நடப்பது அரசவை. துடுக்கு மீறினால் தோல்வேறு தலைமையாகும். நடக்கட்டும். சாவுக்கு பயந்தவள சாளுக்கிய கண்ணி. ஆஹா, சாளுக்கிய மண்டலத்தின் வீர மகளே, மெச்சினேன் உன்னை. கூண்டில் அடைபட்டாலும் புலியின் குணம் மாறுவதில்லை என்பதை நிரூபித்து விட்டார். வீரத்தை புகழ்ந்து விவேகத்தை வளர்த்துக் கொண்ட சோழ நாடு உங்களையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள முடிவு செய்து விட்டது. மங்கம்மா, பூபதியாரே, வீராங்கனையை மகளாக பெற்ற உண்மையும் வாழ்த்துகிறேன். உங்கள் அடிமை விலங்கை அகற்றுகிறேன். என்றும் இங்கேயே தங்கலாம் விருந்தினராக. அக்கா, இவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாள, பெரிய வாயாடி. இவன் என் ஒரே மகன் சுந்தரன். சுந்தரமாகத்தான் இருக்கிறார். நீயும் மகாதேவியாத்தான் இருக்கிற. இவள் என் வளர்ப்பு மகள் மங்கம்மா. தொண்டை மண்டல போரில் என்னுயிரை காக்க தன்னுயிரை நீத்த மாவீரனின் மகள் மங்கம்மா. இனி உனக்கு உற்ற சிநேகிதி. சபையோர்களே, இன்று சோழ நாட்டின் வெற்றி விழாவாக கொண்டாட இருந்தோம். அதை மாற்றி சோழ சாளுக்கிய நட்பு நாளாக கொண்டாடுவோம். ஊட்டுவோம், நாளை சோறு ஊட்டுவோம். இந்த ஏழைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொடியை நாட்டுவோம், வெற்றி கொடியை நாட்டுவோம். பிறந்தவன் வாழ்ந்திடவும் வறுமை பிணியாவும் நீங்கிடவும் வானகம் மாறி பொழிந்திடவும் மனாபிமானம் தானாக ஓங்கிட ஏறு போட்டுவோம், நாளை சோறு ஊட்டுவோம். இந்த ஏழைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொடியை நாட்டுவோம், வெற்றி கொடியை நாட்டுவோம். என்றும் பால் போல பொங்க வேணும் நம்ம நாடு.
சேர்ந்தா மறக்க முடியுமா? 2 வயசு கேட்ட முடிச்ச யாரும் பிரிக்க முடியுமா? தந்தானமடி தந்தானமடி தந்தான குயிலே, அந்த தரட்டு நல்ல கிச்சடி சம்பாதிங்க குயிலே. மனசும் மனசும் ஒன்னா சேர்ந்தா மறக்க முடியுமா? 2 வயசு கேட்ட முடிச்ச யாரும் பிரிக்க முடியுமா? தந்தானமடி தந்தானமடி தந்தான குயிலே, அந்த தரட்டு நல்ல கிச்சடி சம்பாதிங்க குயிலே. அந்த முத்தாரன் தான் முழு முழுக்குது முறைச்சு பார்க்குது, முறைச்சு பார்க்குது. இந்த தாளம் தான் ஆசை காட்டி ஆளை ஏக்குது, ஆளை ஏக்குது. அந்த முத்தாரன் தான் முழு முழுக்குது முறைச்சு பார்க்குது, முறைச்சு பார்க்குது. இந்த தாளம் தான் ஆசை காட்டி ஆளை ஏக்குது, ஆளை ஏக்குது. ஆமா நிஜமா ஐயா பேச்ச கேளுங்கோ, இனி ஆனந்தமா 2 பேரும் மாலை போடுங்கோ. ஆமா நிஜமா ஐயா பேச்ச கேளுங்கோ, இனி ஆனந்தமா 2 பேரும் மாலை போடுங்கோ. தந்தானமடி தந்தானமடி தந்தான குயிலே, அந்த தரட்டு நல்ல கிச்சடி சம்பாதிங்க குயிலே. தந்தானமடி தந்தானமடி தந்தான குயிலே, அந்த தரட்டு நல்ல கிச்சடி சம்பாதிங்க குயிலே. உங்க கழுத்துக்கு இது ரொம்ப அழகா இருக்குதும்மா. இல்லாமல அந்த தளபதி நடையா நடக்கிறாரு. எந்த தளபதி? அவருதான் வேதநாயகம். விடிஞ்சா எந்திரிச்சு அவர் எம்முகத்துல தானே முழிக்கிறாரு. அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு நடையா நடக்கிறாரு. அதோட மட்டும் இல்ல, தினசரி கையில பூச்செண்டும் வாங்கிட்டு வர்றாரு. அது சரி, மற்றவர்கள் எப்படி? மற்றவர்களா? யாரு? ஒருத்தர் இல்லையே. இல்லை, இன்னொருவர் இருக்கிறார். யார் அவரு? சொன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னால், ஆனால் அதை சொல்லத்தான் முடியவில்லை என்னால். சொல்லாமலே புரியுது. அவர் ஒரு மாதிரி. என்ன மாதிரி? ஒரே சந்தேக பிராணி. பொம்பளைங்கன்னா எல்லாரும் கெட்டவங்கிறது அவருடைய தீர்மானம். சிச்சி, அவர் மிகவும் நல்லவர், எனக்கு தெரியும். என் புருஷனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ இந்நேரம் யாரை பற்றி சொன்னாய்? என்னை பற்றியா? என்ன சொன்னாய் வசந்தவல்லி? தேடி வருகிறான் தினசரி, பாடி வதங்குகிறான் உங்களுக்காக, உங்களை நாடி நிற்கும் அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் என்று சொன்னாயா? மகாதேவி, தினசரி நான் வழங்கும் பூச்செண்டு உனக்கு அந்த செய்தியை சொல்லவில்லையா? இல்லை என்றால் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னொன்று. தளபதியாரே, உங்கள் வார்த்தைகளும் நீங்கள் வழங்கும் பூச்செண்டும் என் இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைக்கும் தூதுவர்கள். இன்னும் புரியவில்லையே. சொன்னாலும் புரியாத அளவுக்கு குழப்பமானதா காதல்? காதலா? ஏன் திகைக்கிறாய் மகாதேவி? சாளுக்கிய நாட்டிலே உன்னை கண்டபோது என் வாளும் தோளும் உன்னை வணங்கி எழுந்தன. மகாதேவி, வேலை வந்து விருப்பம் இருந்தால் உன்னை மனைவியாக்கிக் கொள்ளலாம் மாலை சூட்டி என்று நினைத்திருந்தேன். துணிந்து கேட்டுவிட்டேன். சுவையான பதிலை எதிர்பார்க்கிறேன். என்ன பதில் சொல்வேன் நான்? சொல்லும் பதில் நல்லதாக இருந்தால் என் வாழ்வை தூக்கி நிறுத்தும். இல்லை என்றால்... தளபதியாரே, தந்தை இருக்கிறார் உயிரோடு. என் திருமணம் விஷயம் அவர் பொறுப்பு. உன் சிந்தையில் எனக்கு இடமிருந்தால் தந்தை என்ன மறுக்கவா போகிறார்? மகாதேவி, திரும்ப திரும்ப சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான். எனக்கு நீ வேண்டும். இல்லை என்றால் என் வாழ்க்கையின் பாதையே மாறிவிடும். சிந்தித்து முடிவு சொல். வருகிறேன். தளபதியாரே, காயை கனிய வைக்கும் உங்கள் முயற்சிக்கு இந்த கருணாகரனின் அன்பு பரிசு. விளையாடாதே கருணாகரா, நான் வேதனையில் இருக்கிறேன். வேதநாயகர் வேதநாயகர் ஆவதேன்? சோதனை செய்கிறாளோ மாது? சொன்ன பதில் நல்ல பதிலாக இல்லையோ? என்ன பிதற்றுகிறாய்? பித்து பிடித்தவர்களுக்கு மற்றவர்கள் பேச்சு பிதற்றலாகத்தான் தெரியும். வார்த்தை நீளுகிறது கருணாகரா. என் வாழும் நீண்டிருக்கும். நீ வரம்பு மீறி போயிருந்தால் ஆளில்லாத நேரம் பார்த்து நாள் குறிக்க வந்தாயா? எனக்கென்று பிறந்தவள் மகாதேவி, அவளை நீ தேடி வந்ததே முதல் தவறு. ஊரார் தோட்டத்துக்கு அணியது யாரை விரும்புகிறது என்று தெரியாமலே வேலி போடுகிறாய், விளையாட பார்க்கிறாய்.
சொந்தம் கொண்டாட உனக்கு என்ன உரிமை? அதற்கு என் வாழ்தான் பதில் சொல்லும். வாழ் தூக்க தெரியாத பேடியிடம் சொல்ல அந்த வார்த்தையை. வேதநாயகா, வேதநாயகத்துக்கு அந்த மாதுதான் நாயகி. இல்லையே எனக்கும் அப்படித்தான். மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. மணந்தால் ஒரு மாவீரனே மணப்பேன் என்று மகாதேவி மட்டும் சொல்லவில்லை. என் விருப்பமே அதுதான். அவளுக்கு இஷ்டமான வீரனை தேர்ந்தெடுப்பது அவ்வளவு கஷ்டமில்லை. நமது பரம்பரை வழக்கப்படி போட்டி ஒன்று நடத்துவோம். வீர போட்டி. வாளுடன் வாள் மோதட்டும். அதில் வலு உள்ளவனை மகாதேவி அடையட்டும். சரியான ஏற்பாடு மன்னர் செய்தது. வேதநாயகா, நடக்கும் போட்டி நம் திருமணத்தை பொறுத்தது. நமக்குள் பகையதற்கு நண்பர்களாகவே போட்டியிடுவோம். வெற்றி பெற்றவருக்கு மாலை சூடட்டும் மகாதேவி. சாபாஷ். சோழ மண்டல மாவீரர்களே மற்றும் கூடியிருக்கும் பெரியோர்களே, வீரர்கள் நிறைந்த சோழ நாட்டில் ஒரு இணையற்ற வீரனை தேர்ந்தெடுக்க ஏற்படுத்தி இருக்கும் இந்த போட்டியில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். நடு மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சுழலின் சிலையின் கழுத்தில் உள்ள மாலையை போட்டியிட்டபடியே எவர் எடுத்தாலும் அவருக்கு சாளுக்கிய இளவரசி மகாதேவியை மணமுடித்துக் கொடுக்கப்படும். அத்துடன் வீரச்செல்வன் என்ற பட்டமும் வழங்கப்படும். போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் முன்வரலாம். அவருக்கெல்லாம் எங்க வர போறாரு? ஆமா, உன் அண்ணனுக்கு பட்டம் வாங்குறது தெரியும் இல்லையா? அவரு இந்த மாதிரி ரொம்ப பட்டம் வாங்கியிருக்காரு. திறமை இல்லைன்னு சொல்லு. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சும்மா அளக்காது. எங்க அண்ணனுக்கு கத்தியை கண்டாலே பயம். சுத்த கோழை. ஒரு சேலை வாங்கி தரேன், போய் கட்டி சொல்லு. என்ன சொல்லு? எங்க அண்ணன் நீ கோழன்னு சொல்ற? சுந்தரா, என்ன இது? இரு வரேன். ஏன் சுந்தரா, போட்டியை பார்க்காம இங்க எப்படி வந்த? ஏன் வந்த? அங்க நான் போட்டியா நடக்குது. கத்திய கையில வச்சுக்கிட்டு நாட்டியம் அப்படியா? ஆனா கூட்டம் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு? ஒன்ன தவிர ஊரே வந்திருக்கு. ஆனா நீ தான் இங்க உட்காந்து பாப்பா மாதிரி விளையாடிட்டு இருக்க. சுந்தரா, எனக்கு எதுக்கு இந்த ஊர்வம் எல்லாம்? சுந்தரா, அவகிட்ட எனக்கு காதலும் கிடையாது. அவளை கல்யாணம் செய்து கொள்ளுங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. அந்த குறும்புக்காரியை எந்த முட்டாளாவது கல்யாணம் செய்து கொள்வானா? வேண்டாடி பாய, வேடிக்கை பார்க்காது வாய. முடியாது சுந்தரா, நீ போ, நான் வர முடியாது.
சுந்தரா, அப்படின்னு அந்த மகாதேவ் சொன்னான். ஒன்னதான் சொன்னான். எனக்கு அவமானமா இருக்கு. நாக்கு பிடிக்கிண்டு சாவலாமான்னு இருக்கு. நானா கோழை? என் கத்தி முனையிலே படுந்த ரத்தம் இன்னும் காயவில்லை என்று அவளிடம் போய் சொல்லு. நீ வந்து சொல்லு. நான் வர்றதா? ஏன் பயமா இருக்கா? யாருக்கு பயம்? வா. இன்னும் போட்டியில் கலந்து கொள்ள யாரேனும் முன் வருகிறீர்களா? மகாதேவி, உனக்காக ஏற்படுத்திய போட்டி இது. இந்த வெற்றியின் அறிகுறியாக நீயே அவனுக்கு மாலை சூட்டு. என்ன இது? இவர் இணையற்ற வீரனாக இருந்தால் என்னையும் என்று மாலை சூடட்டும். கருணாகரனுக்குத்தான் மாலை சூட்ட வேண்டும். கருணாகரனுக்கு தாமாலை போடணும். மகாதேவி, வென்றவனுக்கு நீ மாலையிட வேண்டும். இதுதான் இந்த போட்டியின் விதி. வாழ்முனையில் தோற்றவளை தன் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள என் நாட்டின் வீரம் பழுதுபட்டதல்ல. நாட்டின் வீரம் என்றோ செத்துவிட்டது. இந்த ஒருவரை தவிர உங்கள் நாட்டில் வீரர்களே இல்லாதிருக்கும் போது இவருடைய வீரத்தில் நம்பிக்கை இல்லாத நான் போட்டியிடுவதில் தவறு என்ன? மகாதேவி, பேசுவதை யோசித்து பேசு. மன்னிக்க வேண்டும் மகாராஜா. உங்கள் வீரர்களுக்கு உள்ளமுண்டு, உறுதி இல்லை. திறமையுண்டு, துணிவில்லை. சொல்லுண்டு, செயலில்லை. ஏன் இல்லை? அண்ணன் சண்டை போட போற. என்ன சுந்தரா, பொம்பளை சண்டை போட போறா? வெக்கமா இல்ல? பெரிய வீரன் வீரன். என்ன சுந்தரா அது? அப்ப மகாதேவி சொன்னது சரிதான். என்ன? போய் சேலையை வாங்கி கட்டிக்க. யார், நானா? மகாதேவி, இப்போது வல்லவனுக்கும் கருணாகரனுக்கும் போட்டி நடக்கப் போகிறது. இதுவே முடிவான போட்டி. இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றாலும் வென்றவனுக்கு நீ மாலை சூட்ட வேண்டும். வல்லவர் போட்டியிட போகிறார். போட்டி நடக்கட்டும்.
மகாதேவி போ, வெற்றி பெற்ற வல்லவனுக்கு மாலை சூட்டு. வாய்வீச்சுக்காரனே, அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி என்று சூளுரைத்தாயே, எங்கே மகாதேவி? பைத்தியக்காரா, அவள் வேறொருவருக்கு சொந்தமாகிவிட்டாள். நீ மரணதேவியின் அடிப்போ. அதற்கொண்டும் நான் கோழையில்லை. அவளை எப்படி நான் சொந்தமாக்கே தீருவேன். முடியாதென்னால், முடியும் என்னால் பார்க்கலாம் அந்த முடிவை. மாரியப்பா, கூப்பிட்டீங்களா? ஆம், உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. எனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாம இருந்தது? அது கடினமானது. கடினமானதா? அப்படின்னா ஓதகத விடுமா? கொலையே விடலாம். கொலை எனக்கு முடியாது. அந்த மாதிரி எனக்கு கொடுக்காதீங்க, நான் செய்ய மாட்டேன். இந்த ஒரு நாள் மட்டும் என் சொல்லை தட்டாமல் நடந்துவிடு. பின்பு என் பதவி காலமெல்லாம் வகிக்கலாம். ஆகா, ஒரு நாள் பதவிக்காக காலமெல்லாம் சேவை செய்ய காத்திருந்தேன். நீங்க என்னடாக்கா காலமெல்லாம் பதவி வைக்க ஒரு நாள் சேவை போதும் சொல்றீங்களே. ஆகா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க காத. இவ்வளவுதான் அப்பு, ஒரே நோட்டி. ஆமா, என்ன ஒன்னே ஒண்ணு போதுமா இல்ல வேற ஏதாவது? அடிச்சு முட்டாள், அவளை மட்டும் கொண்டு வா. ஆமா, என்ன ஒரே மூட்டையா கட்டிக்கிட்டு வரவா இல்ல கை வேற கால் வேற அது வேற? உயிரோடு கொண்டு வா. சரி. ஆமா, உன்னுடன் பழகிய நாளிலிருந்து நீங்காத பாசம் என் நெஞ்சில் ஊறிவிட்டது. எங்கே என்னை பிரிந்து உன் நாடு சென்று விடுவாயோ என ஏங்கினேன். இனிமே எப்படி போக முடியும்? அண்ணனை கட்டிக்கிட்டா இங்கதானே இருக்க முடியும். இவள் உன் அண்ணனையும் அழைத்துக் கொண்டு அவள் நாடு சென்று விட போகிறாளா? போயிடுவாளா? அப்ப நான் இப்பவே போய் கட்டிக்கோனா அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். சுந்தரா, சுந்தரா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேனடா. போகலாம். போவலி. ஆஹா, நான் எண்ணிய எண்ணம் எதுவும் வீணாகவில்லை. கன்னிப்பருவம், கனிந்த வனமலரே, சின்ன இதழ் காட்டும் சிங்கார பெண்மையிலே, அன்ன நடையழகே, அன்பு சொல்லும் கண்ணழகே, உன்னை நினைத்து நான் உருகிறேன் அடி. நல்ல மொழி தந்து என் நலிவு தீர்ப்பா என்றுதான் கொண்டு வந்தேன் இங்கே. கோபிக்காதே தங்கம். போன்ற உண்மையனி புதுச்சேலை கட்டி வந்தால்
ஆடவர் கண் பார்வை ஒன்றே கருக்கி அடித்து விடும். காதலிக்கு இது நேர்ந்தால் காதலன் நான் என்ன செய்வேன்? கண்ணே, ஆஹா கண்ணே. என்ன தேவி சிறையெடுப்பீர், சோழகுல பெருமையை கெடுப்பீர், மாந்தர்குல மாண்பை அழிப்பீர், மானமற்ற ஈனச் செயல் செய்வீர். ஏன் திகைக்கிறீர்? தூக்கி வந்த மாது துவண்டு கொடுப்பாள், சொல்லுக்கு சொல் வளைந்து கொடுப்பாள் என்று எண்ணினீரா? துடிக்கிறாள் கண்ணி என்றதும் திகைக்கிறீரா? பாரம் இதன் விளைவு. மங்கம்மா, தீயவன் என்றா நினைக்கிறாய் என்ன? இல்லை, மகா தூயவன். அதனால் தான் தூக்கி வர செய்தி. இல்லை, மாயம் போல நடந்து விட்டது மாதரசி. மன்னர் குலத்து கண்ணினி, உன்னை மணமுடிக்க எண்ணினேன். தூதனுப்பினால் கொடுப்பார்களா? மறுப்பார்கள். உன்னிடம் சொல்லி பார்ப்போம் என்று எண்ணினேன். அழைத்து பெற சொல்லலாமா? நீ யாரையும் பார்த்து விட்டால் அதனால் தான் தூக்கி வர சொன்னேன். போட்டியில் தோற்றதால் புத்தி கலங்கி இருக்கிறேன். அதனால் தான் மகாதேவியிடம் பேச வேண்டியதை மங்கம்மாளிடம் பேசுகிறேன். மகாதேவி? ஐயோ, யார் அவள்? ஈரேழு உலகிலும் ஈடுகட்ட முடியாத பேரழகியா அல்லது மாற்றுக்குறையாத தங்க மங்கம்மாளை போன்ற குணவதியா? என்ன தகுதி அவளுக்கு என் மனதில் இடம்பெற? நண்டை தூக்கி வந்த நரி சொல்லும் காரணம் இது. நம்ப மாட்டேன் நான். நம்ப மாட்டாய் நீ. வெம்பும் என் மனதின் வேதனையை அறிய மாட்டாய் நீ. அடைந்தால் மங்கம்மா, இல்லையில் மரணதேவி என்று முடிவு கட்டிக் கொண்டிருந்தவன் நான். உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை என்றால் இதோ பார்க்க. தளபதியார் நடித்த நாடகம் மிக நன்று. தலைமை தாங்கத்தான் வந்துள்ளேன் நான். அப்பா, கவலைப்படாதே மங்கம்மா. ஆதி முதல் அந்த வரை அத்தனையும் கவனித்தேன். காமம் இவன் கண்களை மறைத்ததை கண்ணார கண்டு கொண்டுதான் இருந்தேன். இனியும் தாமதிக்க விரும்பவில்லை. இந்த தரங்கட்ட செயலுக்கு ஒரே தண்டனை. பொறுமை கொள்ளுங்கள் மன்னா. போவது ராஜ்யவாரம் என்றாலும் பொறுமை இருக்கும் எனக்கு. மானம் போகும் நேரம். வான் துடிக்கிறது, தடுக்காதே வல்லவா. தீர விசாரிக்க வேண்டுமே. கண்கண்ட காட்சிக்கு விசாரணை எதற்கு? புலிக்குடியின் புகழளித்த இவனை 1000 துண்டமாக்கி போட்டாலும் தீராத ஆத்திரம். ஆத்திரமே நீதிபதியாகிவிட்டால் அங்கு அறிவிற்கே இடமில்லை மன்னா. அமைதி கொள்ளுங்கள். காதலிப்பது மனிதனின் இயற்கை. காதல் அல்ல இது, கயமை. அப்பா, அண்ணா, அவரை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பா? வானத்தை பழித்தவனுக்கு மன்னிப்பா? மங்கம்மா. அப்பா, அவர் உயிருக்காக மன்றாடுகிறேன். மன்னா, இதனை ஆத்திரம் கூடாது. ஆற அமர சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த காதல் ஒரு பாதி அல்ல, சரிபாதி. வல்லவா, என்ன சொல்லுகிறாய்? சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வழக்கிலே ஒருவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தால் போதாது, இருவரையுமே தண்டிக்கிறேன். மன்னா, கழுத்திலே கத்தி அணிவிக்க முடியுமா? அதற்கு மாலை வேண்டும். மாலை? ஆம், மலர் மாலை. வாரணம் 1000 சூழ வலம் வந்து தோரணம் கட்டி மேளம் முழக்கி வாழியே என்று வாழ்த்துக்கள் பாடும்போது நாயகிக்கு நாயகன் சூட வேண்டிய மணமாலை. மங்கம்மா, இது உனக்கு சம்மதம் தானே? புரிந்து கொண்டேன். நாளை ஒரே மேடையில் 2 திருமணங்கள். தங்கள் சித்தம். மங்கம்மா, வா போகலாம். அப்பா, வல்லவா, இந்த நந்தை நான் என்றும் மறக்க மாட்டேன். ஆமா, ஏன் கருணாகரா, இது எங்கிட்ட கூட சொல்லலையே. பெரிய ஆளா பாரு. ஏய், இனிமேலாவது மாறிப்பா. கேட்டிய போது அழைப்பாரா, பெருத்திடும் போது உதப்பாரா. கிளியை பிடித்து வா என்றால் கழுகு பிடித்து வந்து விட்டாயே, முட்டாள். பிரபு, என்னை சமைக்க வேண்டும் பிரபு. இந்த கிளியே பெரிய உருவமாக இருந்ததோ என்று
தடுமாறுகிறதே. மனதும் தடுமாறுகிறது. ஏன் பிரபு? மயக்கம் உன் விடிகள் தந்த கலக்கம், உன் வண்ண முகத்தின் அழகு தந்த குழப்பம். அத்தா, அப்படி சொல். ஆஹா, இந்த சத்தான வார்த்தையில் கருணாகரன் சேர்த்தான். ஐயோ, இந்த அமங்கல வார்த்தையை சொல்லாதீர்கள். பைத்தியம், சொல்லுக்கெல்லாம் கொல்லும் சக்தி இருந்தால் என்றோ உலகம் அழிந்திருக்கும். சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே